ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலில் பாருங்கள். இன்றைக்கி தமிழ் சினிமாவே வந்து கேவலமான ஒரு நிலைமையில் கிடக்குது. ஆமாம், அதாவது நம்ம சினிமா டாபிக் அதிகமாக பேச மாட்டோம். ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு துறை எப்படி ஏறக்குறைய வந்து தமிழ் சினிமா இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா எல்லா சினிமாவும் டாப்பில் வந்துட்டு இருக்கும்போது தமிழ் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. அது அழிக்கிறதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்கன்னு கேட்க சொல்லுங்கள். தமிழ் சினிமாவில் தான். வேற யாரு? தமிழர்கள் தான். தமிழ் சினிமா அழிக்கவும் தமிழன் தான். ரஜினிகாந்த் சொல்லுவாரு, குட்டி கதை சொல்லுவார்ல, நண்டு கதை. ஆமா, ஒருத்தன் ஏறினா வந்து இழுத்து விட்டுட்டே இருக்கும். நண்டு அதுக்கு ஒரு சட்டியில நண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, ஒரு நண்டு ஏற விடாதான். நான் போறேன் நீ போற, நான் போறேன் நீ போற, இழுத்து விட்டே இருப்பானோ. அது மாதிரி ஒருத்தன் முன்னேறான், இவனும் முன்னேற மாட்டானோ. அதுதான் பிரச்சனையே. இப்போ எதுக்காக அந்த ஒருமையில பேசுறோம் கேட்டீங்கன்னா, ஒரு துறை அழிஞ்சிட்டு இருக்கு. கண் கூட நமக்கு தெரியுது. ஏன்னா முன்னாடி இந்த துறை எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்க துறை எப்படி இருக்கு. யூடியூப்ன்ற பேர்ல மைக்க மாட்டிட்டு நம்மள மாதிரி ஆளுகள் தான் என்ன பேசும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு அளவு இருக்கு. இதுக்குன்னு ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்குன்னு தெரியல. எதுக்காக நாங்க ஏன் தமிழ் சினிமாவை வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு திரைப்படம் வந்ததுன்னா அந்த திரைப்படத்தை நல்லதும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். சொன்னா இந்த படம் ஓடும். ஒரு படம் ஓடவே கூடாது அப்படின்னு சொல்லி உழைக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு நடிகரே பணம் கொடுத்து இதை பத்தி பேசுறா, இதை பத்தி பேசு, இப்படி போரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா தமிழ் சினிமா எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு பாத்துங்க. இன்னொருத்தவங்க முன்னேற்றி விடணும், இன்னொருத்தவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எனக்கு நீ காசு கிடைக்குதா, போட்டு பேசிட்டு போயிட்டு அதுதான் நண்டு கதை. தமிழை இழுத்து போடுறாங்க, அதுதான் நண்டு கதை. பாருங்க, நம்ம ஸ்டேட் எல்லாம் பாருங்க, எந்த படம் தூக்கி கொடுத்து போட்டோம். சிம்பிள் கான்செப்ட்ங்க. இன்னைக்கு லோக்கான ஒரு படம் வந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பேச முடியும். லோக்கான ஒரு படம் வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட், ஒரு ஃபெமினின் சப்ஜெக்டா இருக்கு. படம் நல்லா இருக்குன்றால நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே லோக்கா படத்தை இப்ப தமிழ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1000 லாஜிக் பார்த்துருப்பாங்க. அதுவும் லாஜிக் எல்லாம் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அது சூப்பர் அப்படின்னா ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லயும் சூப்பர் மாதிரி படம் வந்துச்சு. ஏன் மாவீரன் படம்லாம் சூப்பர் மைல்டா, அது அந்த ஹீரோ கூட முகமுடி இருந்தது. அது ஹீரோன்னு ஒரு படம் அவர் நடிச்சிருந்தாரு. அதுல சக்தியே கிடையாது. ஆக்சுவலா இவங்க ஊட்ட கூட பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி அவங்க ஹீரோவா எப்படி ஆகுறாங்கன்றது கதை. ஆக்சுவலா ஒரு டேரக்டருக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருக்கும் இல்லையா? அந்த ஐடியாலஜி திரைக்கதையை கொண்டு வராங்க. அதுல கண்டிப்பா குறை இருக்குதான் செய்யும். குறை இல்லாம 100% பூர்த்தி செய்யவே முடியாது. ஒரு சிலை படித்தாலும் சிலையில 1000 குறை இருக்கதான் செய்யும், செய்யவே முடியாது. நம்ம ஏன் லோக்கா சொல்றோம்? லோக்கா படம் வந்து தமிழ்நாட்டுல நல்லா ஓடுதுப்பா அப்படின்னு சொல்றா. நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம். எங்க ஊர்ல வந்து என்னன்னா, மதராசி ஓடுது, லோக்கா ஓடுது. ஆமா, மூணு தேட்டர் இருக்குது. மதராசி லோக்கா தான் ஓடுது. இடையில வந்து காந்தி கண்ணாடி ஓடல, குட் பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்து அது ஓடல. அதான் காரணம் என்ன? ஹாலிவுட் படம் ஒண்ணு ஓடுது, ஓடுது, மதராசி ஓடுது, லோக்கா. இதெல்லாம் நல்ல படம். அப்ப 2 படம் ஆவரேஜான படமா? நிதி பாலானா பாத்தீங்கன்னா ரொம்ப இங்க இருக்கிற மக்கள் பாலாவுக்கு ஃபேனா இருக்க மாட்டாங்களா? அவங்க வந்து பாப்பாங்கல்ல. உடனே சொல்றாங்க, ஒரு ஷோ போட்டுட்டு உங்களுக்கு ஆஃப் பண்றது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரியுது, ஒரு வெறி மாநிலம் தமிழ் நல்ல படமா இருந்தா தமிழ்நாட்டுல ஓடுது. ஆனா நம்ம படமா இங்க ஓடுறது வழி அப்படி கிடையாதுங்க. நம்ம மக்கள் ஒரே ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அப்படின்னா வெளி மாநிலம் வந்தா நல்ல படம். ஆமா, அது நல்லாவே லாஜிக்னா தெரியாது. லாஜிக் இல்ல, படம் பார்த்து நல்லா இருக்கா. ஒருத்தர் ரிவ்யூ சொல்றாரு, என்ன லாஜிக் இருக்குது சொல்றாரு ஒருத்தர். ஒரு ரிவ்யூ சொல்றாரு, பேர் சொல்ல விரும்பல, ஏன் பேர் சொல்லிக்கிட்டு ஏன்னா நல்லா இருந்தா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேலை பேரை சொல்லுங்க, சொல்லிடுறேன் சொல்றாங்க. அதாவது என்ன இந்த மாதிரி மூவி எதுக்கு லாஜிக் பாக்குறீங்க? அப்ப நீ நம்ம ஊர்ல படம் வந்தா நீ லாஜிக் பாப்ப, ஹோல்ஸ் பாப்ப, இது ஏன் அப்படி வந்துச்சுங்கப்பா? அது ஏன் படமே ஒரு ஃபேண்டே பொதுவாக படத்துல இருக்க மாதிரி இருக்குமா? அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். இப்ப படத்துல ஒரு ஆள் வந்து சோகமா இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும், சாங் ஓடும், காதலித்த சாங் ஓடும், வேற சீன்லாம் வந்து வேற விஷயம் சுச்சுவேஷன் மாறும். அந்த மாதிரி லைஃப்ல மாறுமா? படம் என்டர்டைன்மெண்ட்டுங்க. அது ஜாலியா வாக்கு என்ஜாய் பண்ணிட்டு லாஜிக் லூப்லாம் பார்க்காம என்ஜாய் பண்ணிட்டு போனோம். குறை இருந்துச்சா சொல்லுங்க, நாகரிகமா விமர்சனம் பண்ணுங்க. ஓகேங்க, குறை இருக்கு, நெக்ஸ்ட் படத்துல மாத்திக்கோங்க. இதனால எனக்கு பர்சனலா பிடிக்கும் சொன்னா பரவாயில்ல. இந்த படமே நீ பார்க்காத, இந்த படத்துக்கு நீ செலவு பண்ணி போனா உன் 200 வேஸ்ட். எதுக்கு நீ இன்னொருத்தனை வந்து அழுத்துற? உனக்கு இப்ப நீங்க படம் பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு பர்சனலா படம் பிடிக்கல, உங்களுக்கு வேணா ஒன் டைம் நீங்க போய் பார்த்துட்டு உங்க ரிவ்யூ கருத்தை சொல்லலாம். ஆமா, இது ஒரு நியாயமான விமர்சனம். ஏன்னா ஒரு டிரெக்டர் வந்து இத்தனை படம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த படம் எடுக்கிறாருன்னா, மானங்கட்ட மண்டியில மசாலா வந்து எடுக்க மாட்டாங்க வந்து. ஆமா, அவனுக்கு தெரியும் இந்த கதைக்காலம் இப்படி வரப்போகுது, இந்த கதை இப்படி சொல்ல போனா அவங்களுக்கு தெரியும். அவங்க எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகல. அதாவது டைரக்டர் மக்களுக்கு அது ஏத்துக்க முடியாத கதையா ஒண்ணு இருக்கு. இந்த ரிவ்யூவர் கம்யூனிட்டி பசங்க இருக்கானுங்களே, நம்ம எல்லாரையும் சொல்ல தவறான ரிவ்யூ சொல்றோம். ஆமா, இருக்கணும். அவங்க என்ன, அதாவது அவங்க மனசு ஒரு டைரக்டர் நினைச்சிட்டாங்க பாருங்க. அதான் ஒரு டைரக்டரா ஆவது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களாங்க. எவ்வளவு கதை யோசிக்கணும், எவ்வளவு சீக்வென்ஸ் யோசிக்கணும். மனசு டைரக்டர் நடிக்கலங்க. நான் எப்படி சொல்றேன், நான் 200 ரூபாய் கொடுக்குறேன்,
எனக்கு பேச உரிமை இருக்குது அப்படிங்கிறான். அதான் உரிமை இருக்கு. நீ தான் சொல்ற என்னோட தனிப்பட்ட விருப்பம் நீ சொல்லணும். உரிமை சொல்றேன், நான் 200 படம் வந்து பார்த்தா எனக்கு பிடிக்கலீங்க, நீங்க படம் பாத்துரும் சொல்லுங்க சொன்னா நியாயமா விஷயம். நீ இந்த படத்துக்கே போவாதப்ப என் 200 நீ வேஸ்ட் பண்ணிட்ட. நீ ஒரு நாள் 200 வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு படம் பார்க்க ஒருத்தன் போறான், ஒரு படம் பார்க்க போறான், சரி ஒரு ரிவ்யூ பார்த்து போவோம், என்ன மேடம் பார்த்து போவோம் பாக்குறான். அவன்கிட்ட சொல்றான் இந்த படம் பக்கத்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தோணுமா படம் பார்க்க வேஸ்ட்டுங்கிற படத்தை என்ன போய் பார்த்துன்னு தோணுது அப்படிதான் தோணும் அவனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப ரிவ்யூன்ற பேர்ல படத்தை கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பேர் தப்பு. ஒரு படத்தை சுவாரஸ்யமா பாக்குறதா உள்ள போறாங்க, ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, படத்துல கதையை ஃபுல்லா சொல்லி ரிவ்யூ பண்றவங்க என்னன்னா சொல்லிடணும், இது வந்து இந்த ரிவ்யூல ஸ்பாயில் இருக்கு போது அதனால பாக்காதீங்க சொல்லிடணும். சரி, இதை பாத்துறத மானங்கட்ட தமிழ் சினிமா என்ன பண்ணுது? தமிழ் சினிமா இருக்குல்ல, தமிழ் சினிமால இருக்கு விடு, தமிழ் சினிமா சங்கம் என்ன பண்ண, தமிழ் சினிமா சங்கம் ஆயிடுறதுல ஓட்டு வேற போட போகுது எல்லாம் நடிச்சு. இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்ல வச்சு கேம் அரசியல் பண்றீங்க. இவங்க உங்களை கோடி அவங்க எவ்வளவு சம்பாதிச்சா நம்மளுக்கு என்னங்க, படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கருத்துக்களை தனிப்பட்ட முறையை சொல்லுங்க சொல்றேன், கருத்து சொல்லுங்க, விமர்சனம் பண்ணணுங்க. அப்பலயே விமர்சனம் இருக்குதான் செய்யுது. இந்த படத்துக்கு உள்ள இந்த படத்துக்குள்ள மார்க் போடுவாங்க. ஆமா, அதோட நிப்பாட்டிங்க, அது உங்க வேலை, நிப்பாட்டிங்க. நீ இதுக்கு இவரெல்லாம் இருக்காரு, இதெல்லாம் ஏன்டா இப்ப எடுத்தாங்கன்னு தெரியல. அப்ப அவன் எடுத்தவனா பைத்தியக்கார பையன், இன்வெஸ்ட் பண்றவனா பைத்தியக்கார பையன், ப்ளூ சட்டை மாறாங்க சொல்லலாம். அவனை விடுங்க, பேத்தியார கம்மிட்டி அவன. இப்ப தமிழ் சினிமா இருக்குல்ல, சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கம் ஒரு படத்தை டீகிரேட் பண்ற மாதிரி சோசியல் மீடியால வலைதளங்களை ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப தமிழ் சினிமா இன்டர்பிரேட் ஆகும். இது மாதிரிலாம் பேசக்கூடாது, தவறுப்பா, எப்படி படத்துல பேசலாம் சொல்லி தமிழ் சினிமா போய் பேசுறாங்க. பேசுறாங்க, நிப்பாட்டணும், பேன் பண்ணணும். ஒண்ணு இல்லைங்க, தமிழ் சினிமா என்ன பண்றாங்க, அந்த நெகட்டிவிட்டியே ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கிறாங்க. நெகட்டிவ் பேசினா நெகட்டிவ் பேசினா பாக்குறாங்கன்னும் போது அப்ப நெகட்டிவ் பேசினா எவ்வளவு பார்ப்பாங்க, அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நெகட்டிவ் பேசிட்டு உதாரணத்துங்க, ஒரு 1000 பேர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அதுல 10 பேராவது கண்டிப்பா நெகட்டிவ் விமர்சனத்தை பார்க்க போக மாட்டாங்க. கண்டிப்பா அடிப்படாதா, எதுக்கு தேவையெல்லாம் பாத்துக்கிட்டு ஓடிட்டுல வந்துடும். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா 1000 கோடி கணக்கான கதையிலே வர படம். நான் ஒரு படம் சொல்றேன், இந்த படம் யார தேட்டர்ல பார்த்தாங்க தெரியல, மாரிசன் ஒரு படம் வந்தது, பகத் ஃபாசிலும் நம்ம ஓடிட்டுல வச்சு கொண்டாடுறாங்கல்ல இந்த ஐவிக்க பசங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அப்ப அந்த படத்தை ஒருத்தர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கான், யாரு ப்ளூ சட்டை மாறன், டேரக்டா சொல்லுங்க, ப்ளூ சட்டை மாறன் சொல்றான், சொல்றாரு. நம்ம யாரும் உரிமையில பேசணும், நம்ம எல்லாருக்கும் மரியாதை குத்தி பேசணும், தப்பு இல்ல. ப்ளூ சட்டை சொல்றாப்ல, மாரிசன்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்றாப்ல. அந்த படத்தை அவன் உண்மையிலேயே பார்த்தானா? நான் கேட்குற கேள்வி, உண்மையிலேயே நீ அந்த படத்தை பார்த்தியா? அதுல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு? ஏன் வந்து வைகை புயல் வடிவில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்காரு? அதாவது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் உள்ள படத்தை, ஆனா அந்த படம் வந்து கேரளாவில எடுத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா படமா அமைஞ்சிருக்கும். ஒண்ணு இல்ல, நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா, தமிழ் ப்ராடக்ட்னா ஒரு பஸ்ட் அவங்களுக்கே தெரியாது, அவங்க மனசுல நினைச்சிட்டாங்க. ஒரு காலத்துல இந்தியன் சினிமாவுக்கு அடையாளமாவே தமிழ் சினிமா தாங்க இருந்துச்சு. ஒரு 100 கோடி ஃபர்ஸ்ட் போட்டது, 500 கோடி ஃபர்ஸ்ட் போட்டது, 200 கோடி ஃபர்ஸ்ட் போட்டது எல்லாமே தமிழ் சினிமா தான். தமிழ் சினிமா எல்லாத்தையும் பார்த்து தமிழ் சினிமாவோட படம் எடுத்தா அதை ரீமேக் பண்ற அளவுக்கு தமிழ் சினிமா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க எப்படா எடுப்பாங்க, எப்படா பிச்சை படம் சொல்லிட்டு உட்காந்து பார்த்து ஒண்ணு இல்லைங்க, இந்த லோக்கா படத்தை கூட கொண்டாடுறாங்கல்ல, ஏன் நம்ம ஊர் படத்தை கொண்டாட வானாங்க? கொண்டாடுறது தப்பு கிடையாது, நம்ம படம்ல கொண்டாடணும்ல, ஏன் நீ அதை மட்டுமே நம்ம படம் கொண்டாட தவறு. இப்ப ஏன் பாலா படம் ரிலீஸ் ஆகல? எங்களுக்கு கேள்விதான். இப்ப பாலா படம் நான் பார்க்கணும், இவர் பார்க்கணும் நினைக்கிறேன், ஏன் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல படம்? ஏன் தேட்டர் இல்ல? ஏன் லோக்கா படம் ரிலீஸ் ஆகலாம் பரவாயில்ல, ஏன் லோக்காவுக்கு ஒரு ஷோ கொடுங்க, அதுக்கு ஒரு ஷோ கொடுங்க. ஒண்ணு இல்ல, படம் நல்லா இருக்கா, நான் சம்பாரிச்சா போதும், தேட்டர் ஓனர்ஸ்ல தான் நினைக்கிற விஷயம். அதுதான் சொல்றேன், ஒரு ஷோ எடுத்துட்டு நல்லா இல்ல பரவாயில்ல, மாத்திருக்கலாம், வேற மக்கள் வரல, நல்லா மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். எடுக்கவே இல்லைனாப்ப அது எவ்வளவு பேர் தவறா இருக்கு. ஏன்னா நம்ம இது ஒரு விஷயம் நடக்க, பாலா வந்து தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயம் அவர் பண்றாருங்க, அது வேற விஷயங்க. நம்மளுக்கு ஒரு சினிமாவா பாருங்க, நீ அவர் என்ன வேணா பண்ணிட்டு போறாரு, சினிமாவை தாண்டி அவர் சினிமா நடிச்சிருக்காரு, ஒரு சினிமா வந்திருக்குது, லாரன்ஸ் அவரு ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. அப்ப அந்த படம் ஏன் வெளில வரல? அதுதான் தெரியல. பேட் கேர்ள் படம் எடுத்திருக்காரு அவர் அவ்வளவு பிரச்சனை பண்ணி, அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அந்த பேட் கேர்ள் ஒரு படங்கிற இந்திய சினிமாவுக்கு வருது. சரி, அது வந்து நம்ம ஊர்ல ஓட மாதிரி. சரி, எனக்கு டவுட்டுங்க. சரி, நீங்க எப்படி தாங்க படம் எடுக்கணும்னு சொல்றீங்க, சொல்லி கொடுங்க. அது சரி, ரைட்டு, வாழைப்படம் தான் கொண்டாடுறீங்க, எல்லா படம் வாழைப்படம் மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல போர் அடிச்சு போகாத. வாழ்வியெல்லாம் படம் எடுத்தீங்கன்னா போர் அடிக்கும். வாழ்வியல் படம் தேவை, எப்படின்னா அப்பப்போ வந்துட்டு போனாதான் அதுக்கான பீக்கு. சினிமாங்கிறதே சந்தோஷமா இருக்கிறது, கொண்டாடுறது, அழுவது, எல்லா ஃபீலிங்ஸும் உள்ள இருக்குங்க. அழுவத்து ஒரு படம் என்ன படம் பாரு, சிரிக்கிறது காமெடி படமா காமெடி படம், என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுவோம் பார்க்கணும்னா அது கமர்ஷியல் பாரு. அவ்வளவு எதுக்குங்க சினிமா என்டர்டைன்மெண்ட் சொன்னாங்க, அது பொழுதுபோக்குங்க. அங்க போய் நீங்க உங்க வாழ்க்கையை தெரியும் என்ன கிடைக்கும், வாழ்க்கையை தொலைக்க தாங்க முடியும். அங்க போயிடாங்க, வாழ்க்கையை ஏறுறாங்க ஐயா, அது இருக்குது, அது மூலியமா வரவங்களுக்கு வாழ்க்கை இருக்கே தவிர இதை விமர்சனம் பண்ணி வந்து வாழ்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்து அவங்களுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு வாழ்க்கையில. அவங்க கொண்டாட எப்படி என்ன, அவங்க சினிமாவை அந்த வாழ்ற சினிமாவை அழிச்சிட்டு அடுத்த சினிமா வளர்த்து விட்டுட்டு கொண்டாடுங்க. என்னென்ன பண்ண இதுல வேற எந்த நடிகர் தெரியல எனக்கு. ஒரு சில நடிகர் எல்லாம் பணம் கொடுத்து வர ரிவ்யூ பண்ணுங்க,
வேற ப்ரொடக்ஷன் டீம் வேற வந்து பண்ணிட்டு என் படத்தை கொஞ்சம் நல்ல விதமா சொல்லுங்க, பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்ல வேணாம் அப்படிலாம் ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லாம் அது சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாம அப்ப நடந்துக்கிறாங்க. யாருக்கு ரிவ்யூவா உண்மையா இருக்குன்னு எனக்கு புரியல. பணத்தை வாங்கிட்டு நீ ஒரு ரிவ்யூ சொல்ற அப்படின்னா அந்த ரிவ்யூ உண்மையா இருக்குமா? இதான் அனைத்து சினிமா ஓடணுங்க. எல்லாம் இப்ப கேரளா படம் வந்திருக்குன்னா கண்டிப்பா நம்ம ஊர்ல ஒரு தப்பு இல்ல. அந்த கேரளா படங்களை குறை சொல்லல. ஏன் அது கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை இங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க? நாங்க வந்து இல்லங்க இல்ல நிறைய லாஜிக் பிடிக்கல. கேரளா படம் தமிழ் படம் பிடிக்கல. தமிழ்நாடுல உருவாத படத்தை நீங்க போட்டுடலாமே, எல்லா படத்தையும் போட்டுருமே, நம்ம படத்தையும் போட்டுடலாமேங்கிறாங்க. அதுதாங்க சிம்பிளா சொல்லுங்க. புஷ்பா படம் நம்ம ஊர்ல நல்லா போட்டுச்சு. என்ன லாஜிக் இருக்கு? இல்ல ஒண்ணு கிடையாது. லாஜிக் கிடையாது. KGF 2 படம் வந்துச்சு. அந்த டைம்ல பீஸ்ட் படம் வந்துச்சு. நீங்க எதை தூக்கி கொண்டாடுறீங்க? பீஸ்ட் தமிழ் நடிகர் இல்ல, பீஸ்ட் தமிழ் நடிகர் ஆயிரம் இருந்தாலும். ஆனா அவரு விஜய் சார்னு ஒரு பெரிய ஆளுமை இருக்கும் போதே ஏதோ முன்னாடி வந்துச்சு. கேட்டா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அதுல என்ன கதை சொல்லுங்க? மேக்கிங் ஸ்டைல் பக்காவா இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல, பக்காவா இருந்துச்சு. அப்ப அந்த சினிமாவை கொண்டாட தெரிஞ்ச உங்களுக்கு அதுல ஏன் லாஜிக் பார்க்க மாட்டீங்க? எப்படி மாலுக்கு போறா ஹைடெக் பண்றான்னு சொல்லிட்டு அது ஒரு டீம், அதுல ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு எப்படி ஒரு பக்கமா வச்சு யூடியூப் சேனல்ல வச்சுட்டு லாஜிக் பாக்குறது. ஏன்னா சினிமாவே லாஜிக் இல்லாத விஷயம் தானே. அதான் சொல்லுங்க, ஸ்கிரீன் லாஜிக் கிடையாதுங்க. எப்படி சினிமால லாஜிக் பாத்தீங்கன்னா என்னதான் 50 பேர் அடிப்பாங்க சினிமால. ரியல் ஒரு ஆள்கிட்ட அடிப்பாங்க. அந்த ஹீரோவே அடி போனா ஒரே ஆள்கிட்ட செத்துருவோம். அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க போய் லாஜிக் பார்க்க முடியாம இந்த மாதிரி அதான் இப்ப இல்ல என்ன தெரியுது, தமிழ் நடிகரோ தமிழ் டைரக்டரோ எடுத்தா உங்க லாஜிக் மிஸ்டேக் இல்ல, அதர் நடிகர் எடுத்தா உங்க லாஜிக் மிஸ்டேக் இல்ல. ஓஹோ அப்ப இதெல்லாம் லாஜிக் பார்க்க கூடாது சொல்றாங்க. இப்படி மனசார சொல்றாங்க. இல்ல எப்படி லாஜிக் பார்க்கலாம்னு கேக்குறாங்க. சமீபமா எந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு கட்டத்தை பரிணாமம் இருந்துச்சுன்னா, ஒரு படத்தை பாசிட்டிவா சொன்னா அது வேலைக்கு ஆகாது, நெகட்டிவா சொன்னா வருமானம் வரும். யாருக்கு வருமானம் வரும்? நெகட்டிவ் சொல்றது வருமானம் வரும். ஆனா அந்த படம் என்னவோங்கிறது மக்கள் தான் தெரியும், அது வேற விஷயம். ஒரு சமீபம் எந்த ஒரு நிலைமைக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கணும், நெகட்டிவா சொல்லுங்க அப்பதான் நல்லா வரும், நெகட்டிவா சொல்லுங்க ஒரு படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் ஆகும். இந்த மாதிரி ப்ரமோஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் எல்லாம் போகுது. அதான் இதுதான் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் நெகட்டிவா சொல்லி வர படங்களை டம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதாங்க தமிழ் சினிமா டைரக்டர்ஸும் இந்த ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க தெரியல. ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வராரு, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து எடுத்து தமிழ் சினிமா தமிழ் டைரக்டர் வராரு. அந்த படம் நல்லா இல்ல, நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பரவாயில்லப்பா, அடுத்த படம் நம்ம நல்ல படமா எடுப்பா அப்படித்தானே சொல்லுவாங்க. நல்லாவே இல்லை, எதுக்கு படம் எடுக்க வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு கேவலமா தெரியும், எப்பறம் அடுத்த படம் எடுப்பா இப்படி சொல்லி டவுன் பண்ணா அவன் எப்படி ஒரு மோட்டிவேஷன் அடுத்த ஒரு நல்ல கதையை எடுத்து அவன் எழுத முடியும்? ஐயா இதான் சொல்றாங்க. இப்ப என்ன படத்துல தப்பா இருக்கட்டுமே, கதை தப்பா இருக்கட்டுமே, பரவாயில்லப்பா நல்லா எடுப்பா சொல்ல போகுது. படத்துல இப்படி எடுத்திருக்கீங்க, இந்த போஸ்ட் நல்லா இருக்கு, இந்த போஸ்ட் இன்னும் கொஞ்சம் இப்படிதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. இந்த நீ வந்ததே வேஸ்ட், இவரெல்லாம் எதுக்கு அவுட் ஆஃப் டைரக்டர்? நான் அவுட் ஆஃப் டைரக்டர் தான், உனக்கு நான் வந்திருக்கு. இவர் பாண்டனா இருக்காரு, அவுட் ஆஃப் டைரக்டர். யார்? சங்கர பதில் சொல்றாரு, இவரெல்லாம் அவுட் ஆஃப் டைரக்டர். மூளை போயிடுச்சு. சங்கர் கால் தூசுக்கு வருவாய். அவரை எவ்வளவு சன்னிவேஷன் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல இறங்கிதாங்க ஏற முடியும். அப்படி ஏறிட்டே இருக்க முடியாது, இறங்கிதான் ஏற முடியும். அவங்களும் ஒரு வாய்ப்பு. சங்கர் சார் நடக்குது, மணிரத்னம் சார் நடந்தது, படம் நல்லா எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் அப்படி ஒருத்தவங்களுக்கு டம்ப் பண்ண விட கூடாதுல்ல. இந்த படம் பிடிக்கலைங்க, நல்லா இல்லைங்க, நாளைக்கு மணிரத்னம் மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா நீங்க எங்க வச்சுப்பாங்க? படம் பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வேற. நீ எதுக்கு வர? நீ எதுக்கு எடுத்த? நீதான் வயசாயிடுச்சு, ஓரமா உட்கார வேண்டியதானே. என்னமோ இவங்க காசு போட்டு இவங்க காசு வீணாக்குன மாதிரி, என்னமோ என்ன சொல்றது தெரியல. சினிமா பிசினஸ் தான், கோடிகள் புரள்ற பிசினஸ். அதை தாண்டி அது உள்ள கலைகளும் ஒளிஞ்சிருக்குது. தமிழ் சினிமா 1000 கோடி போட்டுன்னு நினைக்கிறீங்க? இவனுங்களா நடக்காது. 1000 கோடி வேணாங்க. நல்ல கதைகளும் வர, நல்ல டைரக்டர் வரவே மாட்டாங்க. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? லாஜிக்கா இருக்கிற படம் எடுக்கணும். நல்லா லாஜிக்கா படம் எடுங்க, அழகா இருக்கும். லாஜிக் படம் ஓடாது. லாஜிக்கா எடுத்து நம்ம காந்தாரா எடுத்த அண்ணன் படம், காந்தாரத்துல அவர் எடுக்கணும், KGF அவர் டைரக்டர் எடுக்கணும், SS ராஜமௌலி எடுக்கணும். இவங்க எல்லாம் எடுத்தாதான் உங்களுக்கு, இவங்க எல்லாம் யாரா வேற டைரக்டர், இவங்க எல்லாம் எடுத்தாதான்ப்பா லாஜிக்கா இருக்கும். 1000 கோடி படம் வரும். பாகுபலி கொண்டாடுனாங்கல்ல, பாகுபலில ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அந்த பணம் மரத்தை இழுத்து மேல விட்டா உள்ள போகும். அந்த மாதிரி சயின்ஸ் ரீதியா பண்ணவே முடியாது. பாகுபலியை கொண்டாந்து நம்ம தமிழ் சினிமால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வன் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு கொடுத்தாரு மணிரத்னம், அதுக்கு எவ்வளவு வன்மம் தெரியுமா? அதனால்தான் வந்து இப்ப வரலாற்று படங்கள் எடுக்கிறதுமே தடையாகுது. ஒரு நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப கழிச்சு வந்து மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு. பொன்னியின் செல்வன் 1க்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது, பொன்னியின் செல்வன் 2க்கு மிக வரவேற்பே கிடைக்கல. ஏன்னா நல்லாவே இல்லை, இது கொஞ்சம் லேக் இருந்திருக்கலாம், கதையில இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கலாம். நம்ம ரொம்ப கழிச்சு தமிழ் சினிமால வந்து கொஞ்சம் முன்னேற்றுவோம், கொஞ்சம் குறை சொல்லாம கொஞ்சம் கரெக்டா போய் தெரிஞ்சிருக்க. அடிக்கிறீங்க ஒரு ரிவ்யூ அந்த படத்தை சொன்னாரு, இதை வேணாங்க பாக்காதீங்க, பார்க்க போனீங்கன்னா மண்டை காஞ்சிதான் வெளில வரணும். இதெல்லாம் ஒரு ரிவ்யூ நீ சொல்ற. அது நீங்க ஏங்க இன்னொருத்தனை போவேனான்னு தடுக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான். நீங்க போட்டீங்களா? அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான். எனக்கு பிடிக்கல, நான் போலங்க, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க, இதுதான் சொல்ல வரோம். போவே வேணாம் சொல்லிட்டு தப்பா இல்லையா?
அதான் நான் கேக்குறேன். அதுதான் சொல்ல வரேங்க. அப்படி போவே வேணாம் சொல்ற ஒரு ஆட்களை ஏன் அந்த தமிழ் சினிமால ஒரு நடிகர் சங்கம் கேட்க மாட்டேங்குது? சரி, நான் ஒண்ணு பண்றேன். அது ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம்ல. இந்த மாதிரிலாம் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும்ல. அது வந்து மற்ற படங்கள் எல்லாம் பாதிப்பு அடைக்குது. அந்த சின்ன சின்ன படங்கள் கூட நல்லது படங்கள் வருது, அதை முன்னேற்ற சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பெரிய படத்தையே போய் தொங்குறாங்க. அது இல்லாம அந்த படத்தை நல்லா ஒரு மட்டம் தட்டுறாங்க. ஆனா இது ஒரு விஷயம் தெரியுமா, இது தமிழ் சினிமா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் அந்த தெரியும், பசங்க எல்லாரும் தெரியுது. எல்லாம் தெரியும். சிம்பிளா டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வந்துச்சுல்ல, ஆமா, டிடி ரிட்டர்ன்ஸ் கான்செப்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? படம் பாத்தீங்களா நீங்க பாத்துக்க மாட்டேன் நினைக்கிறேன். இல்ல, தமிழ் ரிவ்யூவர்ஸை வந்து ஒரு கோஸ்ட் ஹவுஸ்ல போய் லாக் பண்ணுவாங்க. தமிழ் ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணதால அந்த இயக்குனர் வந்து சூசைட் பண்ண மாதிரி காட்டுவாங்க. ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணதால அந்த படம் அந்த இயக்குனரே வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சரியா? அப்போ வந்து என்ன பண்ணுவான், தமிழ் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பா. அதுல பாண்டா நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸே பாண்டாவை கொல்றது தான். பாண்டா இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன, பிரசாந்த், அவர் கொல்றதான் சீக்வன்ஸ். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்ற தனி சினிமாவுக்கும் டேரக்டருக்கு தெரியாதான் நம்ம சீக்வன்ஸ் உள்ள வைக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க, படத்தை இது பண்றாங்க, ரகசிய விமர்சனம் பண்றாங்க, அந்த மாதிரி டார்ச்சர் தாங்க முடியாம நான் இந்த பார்த்தா படத்தை சித்துருவான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ எப்படி தமிழ் தெரியாமல இருக்கு? அப்ப எல்லாம் தெரிஞ்சு இருக்கட்டும், போனா போட்டோம், ஏன் கண்டுக்கணும், ஏன் செய்யணும், இப்படிதான் நிற்கும். சினிமா அப்படியே போ. நம்ம என்ன பேசிக்கிட்டு நம்ம இல்ல இப்ப இது என்ன சொல்ல வரோம்னா, ஒரு சில ரிவ்யூ பண்றவங்க படத்தை ரிவ்யூ பண்றது தாண்டி தனி மனிதரை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. தனிப்பட்ட அது என்னப்பா ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல ஓய்வு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்காதுங்க, அதுக்காக நீங்க என்ன பண்ணா உங்க ஒன்பத்தை கொட்டி தீப்பீங்க. இதுக்கு ஏங்க ஒரு சினிமா பாருங்க, எல்லா நடிகரும் பொம்மைங்க, மோல்டி களிமண்ணுங்க. எந்த ரஜினி, கமல், அவர் யாராலும் ஒரு மண்ணு. யார் நம்ம டேரக்டர்ஸ் பெரிய ஆளு. பல தடவை ரஜினி சார் சொல்லியிருக்காரு, கமல் சார் சொல்லியிருக்காங்க, டேரக்டர்ஸ் தான் பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களாம் லெஜெண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் மோல்ட் பண்றாங்க, கதைக்கு உள்ள இவங்களை வச்சு இந்த கதாத்தை பொருத்தி அவங்களை உருவாக்குறாங்க. அப்போ டேரக்டர் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காங்க. அசால்ட்டா ஒரு டேரக்டர் வந்து இவங்களுக்கு அவுட் ஆஃப் டேட். முருகதாஸ் சார்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் டேட், ரொம்ப கேவலமா பேசினாங்க அந்த டைம்ல. முருகதாஸ் சரக்கு போயிடுச்சு, இவங்க சரக்கு கொஞ்சம் ஏத்து விட வேண்டியது கொஞ்சம் போயிட்டு இதில் முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமா முன்னேறது யார் கையில இருக்கு? மக்கள் நம்ம கையில தான் இருக்கு. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் தெரிவிங்க. தமிழ் சினிமா சும்மா இருக்காதுங்க, யாராவது ஒருத்தவங்க வச்சு கேளுங்க, இதை மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அதுதான் தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆரோக்கியமான சினிமா போகும். மற்ற சினிமாவில் நம்ம திரும்பி பார்க்க வைக்கும். இந்த ரிவ்யூ பண்றவங்க சரியான முறையில் ரிவ்யூ பண்ணுங்க, ஜனரஞ்சகமா ரிவ்யூ பண்ணணும். பணத்தை வாங்கிட்டு தென்னை மரத்தில் குத்தி நெகட்டிவ் சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்லுங்க, ஆனா அதை வந்து எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லுங்க. அதான் நாங்க சொல்றோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். இது நம்ம காலர் மைக் சினிமா சேனல். நன்றி.